ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 5 and 6ல் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். கேலரிஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். காலையில் நான் முதல்ல சீரக தண்ணி கொதிக்க வச்சுருவோம்ப்பா. ஒரு 3 சொம்பு தண்ணியில் சின்ன சின்ன ஸ்பூன் நான் போடுறேன் பாருங்கள், தெரியும். 3 ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம். இதை நான் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுக்குவோம்ப்பா. நான் சீரகம் நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணி ஓரளவு கொஞ்சமாக சுண்டும். அது வரைக்கும் நாம் கொதிக்க வச்சோம்னா போதும். இன்னொரு பக்கம் புதினா தழை, எலுமிச்சை பழம், காட்டு நெல்லிக்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன். இதில் புதினா தழை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, காட்டு நெல்லிக்காய் பூனை வந்திருக்கோம், புதினா தழையை போட்டுட்டு, அடுத்து நாம் காட்டு நெல்லிக்காவை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு, அதில் எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுடலாம்ப்பா. புழிஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். 2 பேருக்கான அளவு இது, 2 கிளாஸ்க்கு. கேமரா கொஞ்சம் ஆடிடுச்சு, கையிடுச்சு. நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். புழிஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டுமே புழிஞ்சிருங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் முழுசாக புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா அரைச்சி மிக்சியில் வடிகட்டி 2 கிளாஸ் வரும்ப்பா. இது வெதுவெதுப்பான தண்ணியில் குடிக்கணும். நான் பச்சை தண்ணி கலக்க மாட்டேன். இது ஒரு கிளாஸில் நம்மளுக்கு 9 கேலரிஸ் வருது. மீட்டு, லெமனு, ஆம்லா 3 கலக்கிறதுனால. பாருங்கள், சீரக தண்ணி நல்லா ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் பால் காய்ஞ்சி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்போது நம்ம அதை அரைச்சாச்சுப்பா. அரைச்சதை வடிகட்டி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 கிளாஸ், இது 2 பேருக்குப்பா. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து 2 பேரும் குடிப்போம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சுண்டின அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டோங்கன்னா நம்ம சாப்பிட்ட அப்புறம் காலையில் மத்தியானம் நைட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு நான் நேற்று நைட்டே வச்சுட்டேன்ப்பா. மீன் குழம்பு எப்படின்றது வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ரோஹித் காலையில் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு. மத்தியானமும் எதுவும் செய்யலைப்பா. மதியமும் அதே தான் சாப்பிட்டோம். நைட்டு கொஞ்சம் சாதம் மீதி ஆனதில் நீர்மோர் அடித்து ஆளுக்கு 2 முட்டையை வச்சு சாப்பிட்டோம்ப்பா. டே 5ல் இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். முட்டை ஆளுக்கு 2 எடுத்துக்கிட்டோம். கஞ்சி ஆளுக்கு 1 சொம்பு ப்ளஸ் கொஞ்சமாக போட்டு அன்றைக்கி நாளை நல்லபடியாக முடிச்சிட்டோங்கப்பா. கலோரிஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டே 5 முடிஞ்சிருச்சு. டே 6 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம டே 6 காலையில் ஃப்ரூட்ஸ் சேலட்டும், அதுக்கப்புறமா கொண்டக்கடலை முளைக்கட்டி வச்சுருக்கேன்ப்பா. அதையும் தான் எடுத்துக்கிட்டேன் நான். இன்றைக்கி வெளியில் போகிறதுனால வெளியில் தான் சாப்பிட்டோம். இதில் பாருங்கள், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், தயிர் எல்லாம் போட்டு ஒன்றா கலந்து வச்சுருக்கேன்ப்பா. கொஞ்சோண்டு உப்புத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது முளைக்கட்டி வேக வச்சதுங்க. வேக வச்சது இது 2ம் மார்னிங் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வெளியே போனதுனால வீட்டில் எதுவும் செய்யலப்பா. மத்தியானம் சிக்கன் நூடுல்ஸ் தான் கடையில் தான் சாப்பிட்டோம். இது கொஞ்சம் கேலரிஸ் அதிகம்தான். நைட்டு பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட்டோம். இதுவும் கடையில் தான் வாங்குது. வரத்துக்கு நைட் ஆகிடுச்சுப்பா. அதனால் இன்றைக்கி கலோரிஸ் கொஞ்சம் அதிகம்தான். இந்த நாள் முடிஞ்சிருச்சு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.